உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று அக்னி சட்டி மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக் கடன்களை செய்வார்கள். அந்த வகையில் அம்மனுக்கு செலுத்தும் நேர்த்திக் கடன்களில் முக்கியமானது பூச்சட்டி அல்லது அக்னி சட்டி எடுப்பதாகும். அம்பாள் இந்த பிரபஞ்சத்திற்கே நீதி தேவதையாக அறியப்படுகிறாள். ஆகையால்தான் அக்னியை தனது கிரீடமாக வைத்துள்ளதாக சொல்கின்றனர். பத்ரகாளி, மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன் என அம்பிகையின் அம்சங்களில் கிரீடமாக அக்னி இருப்பதை காணலாம். காளியம்மன் ஆங்காரத்தின் உச்சமாக அக்னியை தனது கரங்களில் ஏந்தி நின்றாள். மாரி கற்பு நெறியின் வலிமையை காட்ட அக்னியை கரத்தினில் ஏந்தி நின்றாள் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். பன்னெடுங்காலமாக நமது இந்து மதத்தில் அக்னி தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகின்றது. இது தீயவற்றை நீக்கி புனிதத்தை நிலைநிறுத்துவதாக நம்பப்படுகிறது. யாகங்கள் மற்றும் சடங்குகளில் அக்னி முக்கிய பங்கு வகிக்கிறது. தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அக்னி கருதப்படுகின்றது. ஆகையால்தான் சிறப்புமிக்க புனிதமான அக்னியை சட்டியிலிட்டு அதனை தனது கைகளில் ஏந்தி அம்பாளுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். புதிய அகன்ற மண் சட்டியை கொண்டு வந்து அதனுள் நெல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உமியுடன் பன்னீர் விட்டு பிசைந்து உதிரி கலவை போலாக்கி அதன் மேல் மா, அரசு, வேம்பு முதலான மரங்களின் குச்சிகளை அடுக்கி வைத்து அதன் மேற்பரப்பில் நெய்யை விட்டு அதன் மேல் கற்பூரம் வைத்து நெருப்பை ஏற்ற வேண்டும். பின்னர் சட்டி எடுப்பவர்கள் பயபக்தியுடன் மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள் நீரை தலையில் ஊற்றிக்கொண்டு ஈர ஆடையுடன் கைகளில் வேப்பிலை வைத்து அதன் மேல் தீச்சட்டி ஏந்தி கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். தீச்சட்டி எடுப்பவர்கள் 8 அல்லது 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கை கொண்ட நாட்களில் விரதம் இருப்பார்கள். காளியம்மனுக்கு அக்னி சட்டி எடுக்கும் பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருப்பார்கள். இப்படி விரதம் இருப்பவர்கள் காலையில் நீராடி பால் அல்லது இளநீர் அருந்தி விரதம் மேற்கொள்வார்கள். மதியம் ஒருவேளை மட்டுமே பச்சரிசி சாதம் உட்கொள்ள வேண்டும். மாலையில் சிற்றுண்டி உண்ணலாம். தினமும் இருவேளை நீராட வேண்டும் என்கின்றனர். இப்படி பயபக்தியுடன் விரதம் இருந்து தீச்சட்டி எடுப்பவர்கள் அம்மன் அருள் பெற்றவர்களாக கருதப்படுகின்றனர். இப்படி தீச்சட்டி ஏந்தி வருபவர்களின் பாதங்களில் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்குவர். கோயிலை 3 முறை வலம் வந்த பின் சட்டியை கோயிலில் செலுத்திவிட்டு அம்மனை வழிபடுவர். அக்னி சட்டி எடுப்பவர்களில் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமில்லாமல் அனைவரும் அக்னி சட்டி ஏந்துவது
தனி சிறப்பாகும். அம்மன் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம் வந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கெட்ட வினைகளும் எரிந்து போகும். மனிதர்கள் தீச்சட்டி எடுப்பது அம்மனுக்கு நன்றி கடனாக அம்மனையே தீக்குழம்பாக கருதி ஏந்துகின்றனர் எனவும் சொல்லப்படுகின்றது. உலகிலுள்ள சர்வ தீய வினைகளையும் பொசுங்கி போக வேண்டும் என்பதற்குத்தான் ஆடி மாதங்களில் அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்துகின்றனர் என்பதுதான் இதற்கான ஆன்மீக தத்துவமாகும். அக்னி போல் கொதிக்கின்ற துன்பத்தை அம்பாளை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என எண்ணும் பக்தர்கள் தனது சுமையெல்லாம் அக்னி சட்டியின் வடிவில் சுமந்து வந்து அம்பாளிடம் ஒப்படைக்கிறார்கள். இதன் மூலம் தீராத நோய்கள் தீரும், பகைகள் நீங்கும், இல்லத்திலிருந்து வந்த இன்னல்கள் காணாமல் போகும், அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் பெருகும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. புனிதமாக போற்ற அக்னியை அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கைகூப்பி வணங்கினால் அனைத்து துன்பங்களும் தீரும் என்பது தொன் நம்பிக்கை. ஆடி மாதத்தில் அக்னியை வணங்கி வழிபடுவோம். அம்மன் அருளால் வாழ்ந்து சிறந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.